பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. எது உண்மையான மகிழ்ச்சி? அன்பார்ந்தவர்களே, பிறந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே குழந்தையாக இருந்து பெரியவர்களாகி ஒரு நாள் மடியத்தான் போகின்றோம். இந்த வாழ்க்கையில் நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் மரணம் கூட மகிழ்ச்சியாகத்தான் அமைய வேண்டும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம்? மகிழ்ச்சிக்கு உரிய, எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரணிகளை நான் பெருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே சமயத்தில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்கள் பெருகினாலும் கூட அதற்கு எதிரான காரியங்களும் இருக்கின்றன என்பதுதானே யதார்த்தமான உண்மை. அந்த மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எனக்குள்ளும் இருக்கின்றன, என்னை சுற்றியும் இருக்கின்றன, அதுவும் என்னோடு சேர்ந்தே பயணிக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் உண்மையான மகிழ்ச்சியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சிக்கு உரிய காரியங்களை பெருக்க வேண்டுமா, அல்லது மகிழ்ச்சிக்கு எதிரான காரியங்களை அழித்து ஒழிக்க வேண்டுமா? எதை நான் செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி. நிச்சயமாக நம்மிடம் கேட்டால் என்ன பதில் வரும்? மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களில் அழித்து ஒழித்து விட்டாலே எனக்கு தானாகவே மகிழ்ச்சி வந்து சேரும் என்று நாம் சொல்வோம் அல்லவா? ஆனால் இயேசு இன்று நற்செய்தி வாயிலாக நமக்கு என்ன பாடம் சொல்லித் தருகிறார் தெரியுமா? நீங்கள் மகிழ்ச்சிக்கு உரிய காரியங்களை பெருக்குவதில் உங்கள் முழு கவனத்தை செலுத்துங்கள். மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை அழித்து ஒழிப்பதில் உங்கள் கவனம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது. மகிழ்ச்சிக்கு உரியதான காரியங்களை பெருக்கினால் மட்டுமே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நற்செய்தியின் கடைசி பகுதியில் சொல்கின்றார். எப்படி தெரியுமா? உங்களுக்கு சாத்தான் அடிபணிகிறது என்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம். அதற்கு மாறாக விண்ணகத்தில் எனது பெயர் எழுதப்பட்டுள்ளது என்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? நேர்மறையான காரியங்களை செய்து அந்த நேர்மறையான காரியங்களால் விளைகின்ற நேர்மறையான விளைவுகளை நினைத்து வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது. எதிர்மறையான நிகழ்ச்சிகளை அழித்து ஒழிப்பதில் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி வரப்போவதே இல்லை என்பதை இயேசு இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்கு மிக தெளிவாக கூறிவிட்டார். அன்பார்ந்தவர்களே, நாம் மூவொரு இறைவன் வழியாக அவர்கள் என்ன மனப்பான்மையில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை குறித்தும் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகின்றோம். அவர்கள் சொல்லித்தரும் பாடம் என்ன? முதலாவதாக நற்செய்திக்கு வருவோமே. அதுதான் நாம் இன்று பார்த்தோம். தீயாவி அடிபணிந்து விட்டது என்று மகிழ வேண்டாம், அதற்கு மாறாக விண்ணகத்தில் பெயர் உள்ளது என்பதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லிவிட்டார். அப்படியே தந்தையாக இறைவனுக்கு சென்று பார்ப்போம். தொடக்க நூல் புத்தகத்திற்கு செல்வோமே. அங்கு பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய தேவன் எல்லாரையும் படைக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் உயிரினங்களையும் தாவரங்கள் எல்லாவற்றையும் படைக்கின்றார். அந்த படைப்பில் தான், நேர்மறையான அந்த செயலில் தான் ஆண்டவராகிய தேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து 7ஆம் நாள் நிம்மதியாக சென்று ஓய்வெடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு. அப்படி என்றால் தந்தையாகிய கடவுளுக்கு நேர்மறையான காரியங்களை செய்த போதுதான் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். அதே சமயத்தில் பாருங்கள், மனிதன் பாவம் செய்து விட்டு பிற்பாடு அவர் பாம்பிற்கு சாபம் கொடுக்கின்றார். மனிதனுக்கும் அவர் தண்டனை கொடுக்கின்றார், சாபம் அல்ல, தண்டனை கொடுக்கின்றார். ஆனால் பாம்பிற்கு சாபம் கொடுக்கின்றார். சாபம் கொடுத்து அந்த பாம்பை அழித்து ஒழிக்க முயற்சித்த பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைந்தாரா என்று கேட்டால் இல்லை, இல்லை. மாறாக ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்த பொழுதுதான் தந்தையாகிய இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் என்பது படைப்பின் தொடக்கத்திலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்படியே தூய ஆவியாகிய இறைவனுக்கு நாம் சென்று பார்ப்போமே. தூய ஆவி என்றாலே நமக்கு அவர் தருகின்ற 7 கொடைகளும் 9 கனிகளும் தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்த 7 கொடைகளையும் 9 கனிகளையும் எடுத்து பாருங்கள்.
அதில் ஏதாவது ஒன்றாவது எதிர்மறையாக இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. எல்லாமே நேர்மறையானதாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, அப்படி பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவரும் நமக்கு 7 கொடைகள் 9 கனிகள் வழியாக நிலையான உண்மையான மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் முயற்சி செய்கின்றார் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாகிறது. ஆக மூவொரு இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நேர்மறையான காரியங்களை நீங்கள் செய்து உண்மையான மகிழ்ச்சி உங்கள் மனதிற்குள் பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்மறையான காரியங்களை அழித்து ஒழிப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டாது என்பதை சொல்கின்றார். அப்படியே நாம் பைபிளுக்குள் சென்று பார்ப்போமே. நற்செய்தி வாயிலாக இயேசு இந்த கருத்தை எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆழமாக பதித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 2வது வசனம் 7வது வசனங்கள் எல்லாம் சென்று பார்க்கும் பொழுது அங்கு நமக்கே தெரியும். 15வது அதிகாரம் என்பது காணாமல் போன ஆடு, காணாமல் போன நாணயம், காணாமல் போன மைந்தன் ஆகிய உவமைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். அங்கு ஒரு அருமையான வசனத்தை சொல்கின்றார். மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை விட மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். நான் மட்டுமா மகிழ்ச்சி அடைகிறேன்? 7வது வசனத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் வான தூதர்களின் உண்மையான மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றது? ஒரு பாவி அழிந்து ஒழிந்து போகாமல் அவர் மனம் மாறி நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நடக்கும் பொழுது கடவுளின் தூதர்கள் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். கடவுளின் தூதர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டால் கடவுளும் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா? இதுதான் இயேசு ஆழமாக உண்மையான மகிழ்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதே கருத்தை மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 19 முதல் 29 வரை உள்ள வசனங்களுக்கு சென்று பார்ப்போமே. அங்கு ஒரு அருமையான உவமையை இயேசு சொல்கின்றார். என்னவென்றால், ஒருவர் நல்ல விதைகளை விதைக்கின்றார், அதுவும் வளர்கிறது. அத்தோடு சேர்த்து பகைவன் என்ன செய்கின்றான்? நல்ல விதைகளை விதைத்து விட்டு அவர் இரவில் சென்று உறங்கும் பொழுது களைகளையும் விதைத்து விட்டு போகின்றான். வளரும் பொழுது களைகளும் உழைக்கின்றன, நல்ல தாவரங்களும் உழைக்கின்றன. அப்பொழுது வேலையாட்கள் சென்று அவரிடம் கேட்கிறார்கள், களைகளை நாம் நல்ல விதைகளை எல்லாம் விதைத்தோம், களைகளும் சேர்ந்து வளர்ந்துள்ளதே, நாம் சென்று அந்த களைகளை பிடுங்கி எறிந்து விடலாமா என்று கேட்கின்ற பொழுது அந்த தலைவன் என்ன சொன்னார் என்பதுதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. வேண்டாம், விட்டு விடுங்கள். நாம் களைகளை பிடுங்கும் பொழுது நல்லவைகளும் சேர்ந்து அழிந்து போகும். ஆகவே அப்படியே விட்டுவிடுங்கள், இறுதியில் நாம் அதை தரம் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார். அங்கு இயேசு சொல்ல வருகின்ற கருத்து என்ன? ஒரு காலம் கெட்டவர்களும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட அவைகள் அழிந்து போவதை நான் விரும்புவதே இல்லை. அவைகளை அழிக்கும் பொழுது நல்லவர்களும் சேர்ந்து அழிந்து போகலாம், நல்லவைகளும் சேர்ந்து அழிந்து போகலாம். அது கடவுளின் விருப்பம் அல்ல. மாறாக நல்லது தொடர்ந்து நடக்கும் போதுதான் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். விடுங்கள், நல்லது வளர்ந்து பெரியதாகி அது பலன் தரட்டும் என்பதை இயேசு எவ்வளவு அழகாக சொல்கிறார் பார்த்தீர்களா? அன்பார்ந்தவர்களே, 3வது உதாரணத்திற்கு செல்வோம். இயேசுநாதர் சொல்கின்ற 3வது உதாரணம் இறுதி இரவு உணவு. அங்கு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு யூதாஸ் அழிவுறுவதை கூட கடவுள் விரும்பவே இல்லை. என்ன செய்கிறார் பாருங்கள். முதல் அப்பத்துண்டை, அதாவது முதல் நற்கருணையை எடுத்து யார் கையில் கொடுத்தார்? யூதாஸின் கையில் கொடுத்தார். ஆனால் அவன் அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. என்ன நடந்தது? அவன் வெளியேறிவிட்டான். கடவுளது திட்டம் என்ன? அந்த காட்டி கொடுப்பவன் கூட அழிந்து போகக்கூடாது. அப்படி அழிந்து போனால் எனக்கு மகிழ்ச்சி இல்லையே, அவன் திருந்தினால் தானே மகிழ்ச்சி என்று சொல்லித்தான் கடவுளாகிய தேவன் அவனுக்கு திவ்ய நற்கரணியை எடுத்துக் கொடுக்கின்றான். அப்படி என்றால் கடவுள் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அழிந்து போவதில், எதிர்மறையான காரியங்களை செய்வதில் மகிழ்ச்சி இல்லை, நேர்மறையான காரியங்களில் செய்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றார். இதை எப்படியே நாம் வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டுக்கு சென்று தாவீதின் வாழ்க்கையை அலசி பார்ப்போமே. 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் மற்றும் 19வது வசனத்துக்கு சென்று பார்த்தால்,
தாவீது தன் சொந்த நாட்டை விட்டு மகனால் துரத்தி அடிக்கப்பட்டு வேறொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவரை எதிர்கொண்டு வருகிறான் ஒருவன். அவன் பெயர் சிமையி. அவன் கெட்ட வார்த்தைகளால் அரசராகிய தாவீதை தூஷணம் செய்கின்றான். அப்பொழுது அங்கு இருந்த பாதுகாவலர்கள் இவனை கொன்று போட்டு விடலாமா, இவன் அழிந்து போக வேண்டியவன் என்று சொல்லும் பொழுது தாவீது என்ன சொன்னார்? வேண்டாம், அதை செய்யவே கூடாது, விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கான காரணமும் இருந்தது. நாட்கள் நகர்கின்றன. அவரை துரத்திவிட்ட மகனே அழிந்து போய்விட்டான். மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்காக தாவீது வந்து கொண்டிருக்கின்றார். அது 19வது அதிகாரம். அப்படி வரும் பொழுது யார், அதாவது அந்த சிமையி தூஷணம் செய்தான் அல்லவா, அவன் திரும்பி வந்து தாவீதின் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கின்றான். கேட்ட உடனேயே தாவீது என்ன செய்தார்? அவனை அழித்து ஒழிக்கவில்லை. உன்னை அழித்து ஒழிப்பது எனக்கு மகிழ்ச்சியை தராது, உன்னை மன்னிப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி அவனை மன்னித்து அனுப்புகின்றான். அப்படி என்றால் தாவீது சொல்லி தந்த பாடம் என்ன? அழிவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ஆக்கத்தில் தான் எனக்கு மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி உண்டு என்பதை ஆணித்தரமாக அவர் செய்து காட்டினார். அதேதான் சவுலின் விஷயத்திலும் அவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். சவுலை கொல்வதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அதை செய்தாரா என்று கேட்டால் இல்லை. மன்னித்து மன்னித்து விட்டதில் தான் தாவீது மிகப்பெரிய மகிழ்ச்சி கண்டார், உண்மையான மகிழ்ச்சி கண்டார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா? அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்விற்கு வருவோமே. நமது வாழ்வில் நாம் என்ன பாடம் இன்று கற்றுக்கொண்டோம்? நிச்சயமாக உண்மையான மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்கு உரிய காரியங்களை பெருக்குவதிலும் கடவுள் சொல்லித்தந்த நல்ல செயல்களை செய்வதிலும் தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது. தீமையை அழித்து ஒழிப்பதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்க போவது இல்லை என்ற கருத்தை தான் இயேசு என்று சொல்லித் தருகின்றார். நமது வாழ்க்கையிலும் நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எனது உண்மையான மகிழ்ச்சி நல்ல காரியங்களை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய தீமைகளை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதில் அல்ல. அப்படி நாம் ஆரம்பித்தால் தீமையை ஒழிப்பதில் தான் நம் முழு கவனமும் செல்லும். நன்மையை கட்டி எழுப்புவதில் குறைவான கவனம் மட்டுமே செல்லும். அப்படி என்றால் ஆண்டவரின் ஆட்சி வருவதில் நமக்கு இன்னும் காலதாமதம் ஏற்படும் என்பது தெளிவு. இதை உணர்ந்து கொண்டவர்களாய் நல்லதை தொடர்ந்து பெருக்கிக் கொண்டே செல்வோம். தீமையை அழிப்பதை பற்றி கடவுள் யோசித்து பார்த்துக் கொள்வார். நமக்கு கடவுள் சொல்கின்ற பாடம் உண்மையான மகிழ்ச்சி நன்மையை பெருக்குவதில் தான் உள்ளது என்பதை உணர்ந்து நன்மையை பெருக்குவதில் நமது முழு கவனத்தை செலுத்துவோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார்.